வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வித் பிளட் ரிலேஷன் மிக்ஸ் பண்ணி வர சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக, இதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. பிளட் ரிலேஷன் சீட்டிங் வந்து 2 டைப்பில் இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி அவனுக்கு பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, டாட்டர் இருக்காங்க, சன் இருக்காங்க, இப்படின்னு ஒரு பர்சனை வச்சு நிறையா ரிலேஷன் கொடுத்து அவங்கள ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண சொன்னால் அதை ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும். இன்னொரு டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மெம்பர்ஸ் சொல்லிடுவாங்க. ABCDEFGH அப்படின்னு ஒரு 8 மெம்பர் சொல்லிடுவாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு ரிலேஷனில் இருப்பாங்க. அவங்கள ஒரு சீட்டிங்கில் சால்வ் பண்ண உட்கார வைக்கணும். அது ஒரு டைப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பர்சன் ஏன்றவனை வச்சு சன், டாட்டரு, ஃபாதரு, மதரு இப்படின்லாம் சொல்லி அவங்கள சீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு டைப்பு. இன்னொன்று 8 பர்சன் A to H சொல்லி அவங்கள சீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டைப். சரியா? இதில் நான் சொன்ன 2வது டைப் தான் பார்க்க போகிறோம். 8 மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு 8 பேரையும் 8 ரிலேஷன் சொல்லி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ட்ரிக்லாம் இருக்குது, இதை எப்படிலாம் சால்வ் பண்ணணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இதில் செகண்ட் டைப் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைப்பை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்களேன். 8 பர்சன் ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலாங்ஸ் டு எ ஃபேமிலி. தே ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் டேபிள் டுவார்ட்ஸ் தி சென்டர். 3 ஜென்ரேஷன் இருக்காங்களாங்க. 3 ஜென்ரேஷன் இருக்காங்களாம். அடுத்து அன்மேரிட் ஃபீமேலே கிடையாதான். சரியா? 3 மேரிட் கப்புள் இருக்காங்களாம். அதை மாதிரி லாஸ்ட் 3rd ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து மேரேஜே பண்ணிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே மக்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது இதில் 8 பர்சன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு பர்சன் வச்சு எல்லா ரிலேஷனும் கொடுக்காம 8 பர்சன் கொடுத்து அவங்களுக்குள்ள ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பிளட் ரிலேஷன் ட்ரீயை தான் ஃபில் பண்ண பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சம்க்கும் இன்னொரு டைப் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏ வச்சே நிறையா கிராண்ட் சன், கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், மதன் கொடுத்துருப்பாங்களே, அந்த டைப்புக்கு வித்தியாசங்கள் இருக்குது. அந்த டைப் கொடுத்தா சீட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு கை வைக்கணும். இப்போ நம்ம போட போகிற டைப்பில் பிளட் ரிலேஷன் ட்ரீயில் தான் ஃபஸ்ட்டு கை வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரீயை ஃபில் பண்ண பார்க்குறேன். ஸோ சீட்டிங்கை நான் தொடவே மாட்டேன், ஃபஸ்ட்டு ட்ரீ தான் ஃபில் பண்ண பார்ப்பேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? A and B are the only children of D. டியோட சில்ட்ரன் A, B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். அடுத்து while G and H are the children of E and C, அதாவது ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் G and H of EU C கப்புள், GH அவங்களோட சில்ட்ரன் நினச்சிடக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, G வந்து ஈயோட சில்ட்ரன். அப்போ நான் தனியாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டுட்டு அப்புறம் மிங்கிள் பண்ணுறோம் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளமில் மட்டும். சரியா? ஈயுடைய சில்ட்ரன் G அப்படின்னு சொல்லிட்டாங்க. சியுடைய சில்ட்ரன் H அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஈயுடைய சில்ட்ரன் ஜின்னு சொல்லிட்டாங்க, சியுடைய சில்ட்ரன் ஹச்ன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். F இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டி. அப்போ F இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டினா இது கண்டிப்பாக ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும், வேற ஆளாக இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் தான். ஓகே ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். C இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல். சூப்பர். C ஃபீமேல்னு சொல்லிட்டா மைனஸை போட்டேன். அண்ட் C இஸ் த நாட் த ஒய்ஃப் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ C வந்து A உடைய கப்பல் கிடையாது. இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8. லாஜிக்காக திங்க் பண்ணுங்க. இந்த பிளட் ரிலேஷனில் 8 மெம்பர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போது தெரியும், இவங்க தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேரோட கப்பலாக தான் இருக்க முடியும். இது நம்ம பாசிபிள். கரெக்டாக இது நம்ம பார்க்கும் போதே நமக்கு தோணும், கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இவங்களோட கப்பலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு 3 மேரிட் கப்பலும் கிடைக்கும். லாஸ்ட் ஜென்ரேஷன் மேரேஜ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ சி வந்து ஏவோட கப்பல் இல்லைன்னா கண்டிப்பாக சி என்ன தான் பி உடைய கப்பல் தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இது ப்ளஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இ வந்து கண்டிப்பாக இவங்களோட கப்பலாக தான் இருக்க முடியும். ஸோ நான் வந்து இப்படி போட்டு EG அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா EAக்கு என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியல அவங்க கொடுத்துருக்க க்ளூ வச்சு. அடுத்து நான் என்ன செய்கிறேன்? ஒன் ஆஃப் த கிராண்ட் சன் ஆஃப் D சிட்டிங் பிட்வீன் A and C. இந்த மாதிரி இடையில சீட்டிங்கான க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ண வேணும். நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளேயே போக மாட்டேன் இந்த மாதிரி மாடலில்.
ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷன் ட்ரீயை தான் முடிக்க பார்க்கணும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏதாவது ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான க்ளூ இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். H do not opposite to D தேவையில்லை. B is not sitting opposite to female member of them தேவையில்லை. One of the sons of D, இங்கே பாருங்களேன், one of the sons of D அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செய்கிறேன், ஒன் ஆஃப் த சன்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுவும் சன்னாக தான் இருக்க முடியும். ஒன் ஆஃப் த சன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நான் இதுவும் சன் தான், இது அவங்களோட ஏவோட ஒய்ஃப் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ முடிச்சிட்டேனா இதுக்கு ஜெண்டர் தெரியுதான்னு பார்ப்போமா, ஜிஹெச்சுக்கு தான் ஜெண்டர் தெரியுதான்னு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு ஒன் ஆஃப் த கிராண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த கிராண்ட் சன்ஸ் ஆஃப் டீன்றப்ப நான் என்ன செஞ்சிடுறேன், இந்த ரெண்டுமே கிராண்ட் சன் அப்படின்றத முடிவு பண்ணிடுறேன். ஸோ அடுத்து போகிறோம், சீட்டிங்குள்ளே போகிறோம். பிளட் ரிலேஷன் ட்ரீயை ஃபார்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சீட்டிங்கை ஃபில் பண்ணுறது செம்ம மொக்கங்க, பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா, ஃபஸ்ட்டு எது நம்ம நார்மலாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், எது ரிப்பீட்டடாக வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இதில் ரிப்பீட்டடாக இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா டியும் பியும் தான் நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. டி ஃபார் டாக் அண்ட் பி ஃபார் பால், இந்த ரெண்டு மட்டும் தான் நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எதை எடுக்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், டி எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு பாசிபிள் பார்க்குறேன். ஒன் ஆஃப் த கிராண்ட் சன்ஸ் ஆஃப் டி இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் சி. அதாவது ஏக்கும் சிக்கும் நடுவில் டியோட கிராண்ட் சன்னில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, யாரோ ஒரு ஆள் கிராண்ட் சன்னில் உட்காந்துருக்காங்கன்றாங்க. அப்போ இவனான்னு பார்க்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜி போட்டால் ஜி வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்றாங்க, ஏசிக்கு நடுவில். அப்போ ஜி இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை ஹச் இருந்து ஏசின்னு இருக்கலாம், இல்லை ஹச் இருந்து சிஏன்னு இருக்கலாம். இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் போகிறனால நான் இந்த டியை லைட்டை அவாய்ட் பண்ணிட்டு பியை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பி ரெண்டையுமே எடுக்கலாம்ல. ஸோ நான் என்ன செய்யறேன்னா பியை ட்ரை பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி இ இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எஃப். இது சிம்பிள் எனக்கு, ஒன்லி இ இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஏரோப்ளேன் மோடில் போட்டுக்கிறேன், இல்லைன்னா மெசேஜுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒன்லி இ இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஸோ பிஎஃப் இப்படி இருக்கலாம், இல்லை ஈயோட லெஃப்டில் எஃப் இருக்கலாம்ல. ஸோ அந்த பாசிபிலிட்டி நான் போகிறேன், அந்த பாசிபிலிட்டி போகிறேன். எனக்கு கேமரா கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு. ஓகே, அந்த பாசிபிலிட்டி போகிறேன். இங்கே இ போட்டேன்னா இங்கே எஃப், இங்கே பி இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஃபில் பண்ணியிருக்கோமோ, இதுதாங்க சீட்டிங்கில் சிம்பிளான விஷயமே. ஒரு விஷயம் 3 லெட்டர் ஃபில் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த 3 லெட்டர் சம்மந்தமாக க்ளூ தேடுறதாக இருக்கணும். அது எந்த லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்களேன், நான் டக்குன்னு வந்து லாஸ்ட் லைனுக்கு இருந்து முந்தின லைன் போகிறேன். ஒன்லி ஒன் பர்சன் சிட்டிங் பிட்வீன் சி அண்ட் பி பட் தட் பர்சன் இஸ் நாட் ஜி அப்படின்னு இருக்காங்க. அப்போ பிக்கும் சிக்கும் நடுவில்னு சொல்லும்போது இந்த சைடு என்னால் போக முடியாது, சி இங்கே தான் போட்டானும், பி இங்கே இருக்கா, அப்போ சி இங்கே தான் போட்டாலும், இந்த சைடு எஃப் இருக்கனால. ஆனால் இது ஜி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இதுவும் ஜி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளியர் எல்லாருக்குமே? ஓகே, அடுத்து என்ன ஃபில் பண்ண சம்மந்தம் என்ன க்ளூ இருக்குன்னு பாருங்க. H is not sitting next to B. B பக்கத்தில் H இருக்காதான். அப்போ B பக்கத்தில் ஜியும் வராது, ஹச்சும் வராது. இங்கே B பக்கத்தில் ஜியும் வராது, ஹச்சும் வராது. கிளியரா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண சம்மந்தமா? இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த க்ளூ எடுக்கலாம். ஒன் ஆஃப் த கிராண்ட் சன்ஸ் ஆஃப் டி இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் சி. டி உடைய கிராண்ட் சன்ஸ்ல ஒரு ஆள் சிக்கும் ஏக்கும் நடுவில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ சிக்கும் ஏக்கு நடுவில்னா இந்த சைடு பி இருக்கு. ஸோ நான் ஏ இங்கே தான் ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ சி இங்கே இருக்குன்னா நான் ஏ, எனக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படி பிரிச்சுக்கிறேன் லைட்டாக. அப்போ சி இங்கே இருக்குன்னா இங்கே ஏ போட முடியாது, ஏ இங்கே தான் போட்டாகணும். அப்போ சிக்கும் ஏக்கும் நடுவில் ஒன் ஆஃப் தி கிராண்ட் சன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ கிராண்ட் சன் யாரு? ஜியும் ஹச். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க முடியுமா? அப்போ ஜி ஆர் ஹச் நீங்கள் போடுறேன். இங்கேயும் ஜி ஆர் ஹச், ஜி அல்லது ஹச், இவங்க ரெண்டு பேரில் யாருனாலும் ஏக்கும் சிக்கும் நடுவில் வரலாமா? இப்போ லைட்டாக நம்ம சிறுமூளைக்கு வேலை கொடுங்க. இங்கேயும் ஜிஹெச் வராதுன்னு சொல்லிட்டான். பேலன்ஸில் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும், இது மட்டும் தான் எம்டியாக இருக்க பிளேஸ். அப்போ இங்கே தான் வந்து ஜி அல்லது ஹச் வந்தாகும். கரெக்டா? ஜிஹெச் இங்கே வராதுன்னா இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஜிஹெச் வர பாசிபிள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பிளேஸில் வந்து ஜிஹெச் வராதுன்ட்டான்.
இங்கே GRH இருக்குன்னா அப்போ GRH தானே இங்கே இருக்க முடியும். என்னால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹச்ன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டா G இங்கே போட முடியாது, இங்கே தான் இருந்தாலும். அப்போ இங்கேயும் GRH. கிளியரா? அப்போ பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன? D ஒரு ஆள் தான். ஸோ நான் என்ன செஞ்சிடுறேன், D-யை இங்கே ஃபில் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்டி பிளேஸ் இருக்குது, இங்கே தான் D-யை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், நம்ம இந்த பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா இதில் ஒரு பாசிபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், H do not sit opposite to D. அப்போ Dக்கு ஆப்போசிட்டில் H இருக்க மாட்டான். அப்போ இதுதான் G, இதுதான் H. கரெக்டாக Dக்கு ஆப்போசிட்டில் H இருக்க மாட்டான். H இருக்க மாட்டான் என்றால் இதுதான் G, இதுதான் H. இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. சரி, நான் உன்னை கன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறேன். D is sitting between A and C. ஓகே, அது ஒன்றும் செய்ய முடியாது. H do not D ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது க்ளூ இருக்கான்னு கொஸ்டினில் பாருங்கள். அதை டக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் வீடியோ பார்க்கும்போதே. D is not female, only one person sitting C and B. D-யோட இமிடியேட் லெஃப்டில் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் D உட்காந்துருக்காராம். கடைசி லைன் பாருங்களேன், ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் D is sitting on the immediate left of D. D உடைய இமிடியேட் லெஃப்டில் அவங்க சன்ஸில் யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க D-யோட இமிடியேட் லெஃப்டில். ஸோ D-யோட இமிடியேட் லெஃப்ட் போய் செக் பண்ணுறேன். இன்சைட் ஃபேஸிங்னு வச்சுக்கோங்களேன். D-யோட இமிடியேட் லெஃப்டில் அவங்க சன் இல்லவே இல்லை, இமிடியேட் ரைட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல்டு. இதில் போகிறோம், D இன்சைட் இருக்கானா, D-யோட இமிடியேட் லெஃப்டில் அவங்க சன்னில் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்களா 8% கொடுத்து 8ஐயும் வந்து ஒரு க்ளூவாக கொடுத்து லிங்க் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா பிளட் ரிலேஷன் தான் ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணும். சரியா? இன்னொரு டைப் சொன்னேன். அது எப்படி இருக்குன்னா, ஏக்கு சன் இருக்காங்க, ஏக்கு சிஸ்டர் இருக்காங்க, ஏக்கு பிரதர் இருக்காங்க, ஏக்கு டாட்டர் இருக்காங்க. இதில் போயிட்டு நான் பிளட் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண முடியாது. இந்த மாதிரி சம்மில் சீட்டிங்கை தான் ஃபஸ்ட்டாக எடுக்கணும். இப்போ பார்த்த சம்மில் பிளட் ரிலேஷன் தான் ஃபஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBBS கைடில் தான் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேக்கேஜோட கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எல்லாருமே வாங்கி அதுக்கான சொல்யூஷன். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வேணும்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இன்னொன்று இருக்குது, அதை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் போடுறேன். நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா டெலகிராம்குள்ளே எப்படி ஜாயின் ஆகுறதுன்னு கேட்குறாங்க. டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதோட சர்ச் பாக்ஸில் கிராக் வித் ஜாக் டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட சர்ச் பாக்ஸில் கிராக் வித் ஜாக்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரும். அந்த சேனலில் நீங்கள், அதுதான் நம்மளோட அஃபீஷியல் சேனல், அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்.